பிரிக்ஸ் மாநாடு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், ரசித்தோம். மிகப்பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் மாநாடு பிரிக்ஸாக மாறி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பிரிக்ஸினுடைய அந்த குடும்ப புகைப்படம் எடுக்கும்போது ரஷ்யாவினுடைய அதிபர் இந்த பக்கம் ஜி ஜின்பிங் அவர்கள், இந்த பக்கம் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த கைகளும், அதுக்கு பின்னாடி உலக அரசியலில் இது ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டராக மாறும் அப்படின்னு சொன்ன கருத்துக்களையும் நேற்றைய வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல 2 சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று, பிரிக்ஸுக்குள்ளே நானும் சேர விரும்புகிறேன், அதற்கு காரணம் எங்கள் ஊர்லேயும் நாங்களும் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன துருக்கி. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரிக்ஸ் மாநாடு இங்கே நடக்கும்போது சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிறது தான். ஸோ ஜியோ பொலிட்டிக்ஸில் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் சில தடைகள் அப்படிங்கிறதையும் நாம் உணர்கிறோம். அது என்ன? அது இல்லாமல் ரஷ்யாவினுடைய விமானத்தை இந்தியா ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், ஈரானும் அதே மாதிரியான விமானங்களை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதனுடைய டீட்டெயில்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். துருக்கி பிரிக்ஸில் நானும் ஒரு அங்கமாக வர்றேன்ப்பா, என்னையும் சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரஷ்யா இதை உறுதிப்படுத்துகிறாங்க. எஸ், துருக்கி எங்ககிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி பிரிக்ஸில் நானும் சேர்றேன் அப்படின்னு சொல்லி. இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானது. பட் பிரிக்ஸ் கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக அதனுடைய முக்கியமான அந்த 5 நாடுகள் இருக்காங்கல்ல, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் சீனா. அப்போ இந்த 5 நாடுகள் சொல்லக்கூடிய முடிவுகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது அதுக்குள்ளே. அப்போ அதில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க போல். இந்தியா துருக்கியை இப்போதைக்கு நம்ம பிரிக்ஸுக்குள்ளே சேர்க்க முடியாது. அதுக்கு காரணம் இருக்குது. மிகப்பெரிய அளவில் எங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானும், அதே நேரத்தில் தீவிரவாதத்துக்கு ஹப்பாக இருக்கக்கூடிய, முகவரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கூடயும் துருக்கி நெருங்கிய உறவை வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய நட்பு உலகம் அறிஞ்சது தான். பாகிஸ்தானுக்கு ஒன்றுனா துருக்கி துடிச்சு போயிடுவாங்க, துருக்கிக்கு ஒன்றுனா பாகிஸ்தான் துடிச்சு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான அந்த சூழ்நிலையில் அவங்கள பிரிக்ஸுக்குள்ளே சேர்ப்பது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயலாக பார்க்கப்படும். எப்படி இதே பிரிக்ஸுக்குள்ளே உக்ரைன் வந்தால் நாங்கள் சேர்க்க மாட்டோம், சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி தான் எங்களுக்கு துருக்கியை பொறுத்த வரைக்கும். எனவே துருக்கியை பிரிக்ஸுக்குள்ளே சேர்ப்பதை இந்தியா விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ பிரிக்ஸுக்குள்ளே துருக்கி வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா தான். இப்போ மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறத நம்ம ஏன் உருவாக்கணும்னு நினைக்கிறோம்? டாலர் அப்படிங்கிறது இந்த உலகை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கரன்சியாக மாறி நிற்கிறது. டாலர் வச்சிருக்கிறவன் நம்முடைய முதலாளியாக இருக்கான். எப்போவுமே பணம் வச்சிருக்கிறவங்க தான் முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இல்லாதவர்கள் அவங்களுடைய தொழிலாளியாக இருப்பார்கள், இல்லாட்டி அவங்களுக்கான வேலையாட்களாக இருப்பாங்க. இது 2க்குமே நடுவில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். அந்த பணம் தான் இங்கே டாலர் வடிவில் இருக்குது. அதை தான் உலக அரசியலில் உலக கரன்சியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன வாங்கினாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, டாலரில் தான் நம்ம வியாபாரம் அப்படிங்கிறத செய்கிறோம். கன்வர்ஷன் ரேட்டு கூட டாலரை வச்சு தான் மையப்படுத்தி வந்திருக்கிறது. அப்போ இது எல்லாமே டாலர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்ம கரன்சிக்கு என்ன வேல்யூ இருக்குது, லோக்கல் கரன்சிக்கு வேல்யூ இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு பேசு பொருளும். அமெரிக்கா நம்மளை நெடிய காலமாகவே அவங்களுடைய அடிமையாக வச்சுருக்காங்க. அதுலேருந்து விடுபட வேண்டும் என்றால் டாலரைசேஷன் செய்ய வேண்டும், பெட்ரோ டாலர்லேருந்து எல்லாமே லோக்கல் கரன்சியில் செய்ய வேண்டும் அப்படின்னு துடிப்பான சில கொள்கைகளும் இப்போது உலகில் பெரிய நாடுகள்லாம் வலம் வர தொடங்கியிருக்கு. ஆனால் இந்த ஒரு கொண்டாட்டம் இல்லாட்டி இப்படி ஒரு விஷயங்கள் வந்திருப்பதை சவுதி அரேபியாவும் விரும்புகிறாங்க. ஏன்னா டாலரைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய வேண்டும். பெட்ரோ டாலருக்கான அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவுடன் முடிவடைந்த நிலையில் இப்போ மறுபடியும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக பிரிக்ஸ் மாநாடு நடக்கும்போது அதே சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கு பெறவில்லை அப்படிங்கிறது பிரிக்ஸினுடைய ஒரு நெகட்டிவ் சைடாக பார்க்கப்படுது. ஸோ பிரிக்ஸ் இப்படிலாம் சவுதி அரேபியா இல்லாமல் பிரிக்ஸால் செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியும். ஆனால் என்ன, கண்டிப்பாக சவுதி அரேபியா ஸ்டிக் ஆன் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய முடிவுகளில். பிரிக்ஸுக்குள்ளேயே ஐக்கியமாகி அமெரிக்காவினுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டிலேருந்து அவங்க விலகி வந்து விடுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை பிரிக்ஸ் நாடுகள் பலதும் சொன்னாலும் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பிரிக்ஸில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் வந்திருக்கு, 1-2 தடைகள் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு விஷயம் சொன்னியே விக்கி, இந்தியா ரஷ்யாவினுடைய போர் விமானங்களை தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படலாம், இல்லாட்டி நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இதெல்லாம் சாத்தியம்தான், இதை நாம் செஞ்சுட்டும் இருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி ஈரானும் கொஞ்சம் லைசன்ஸ் எடுத்துட்டு, ரஷ்யாவிடமிருந்து லைசன்ஸ் எடுத்துட்டு அவங்க நாட்டுக்குள்ளேயே ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில்
ஈடுபட்டிருக்காங்களாம். ஸோ அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய விமானப்படையை பற்றி தான். நம்ம விமானப்படை அப்படின்னு சொல்லும்போது நாம் நிறைய நாடுகளுடைய விமானங்களை நம்முடைய விமானப்படையில் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் நம்முடைய விமானப்படையில் இந்தியாவினுடைய விமானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். குறிப்பாக தேஜஸ் ரக ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறத வருஷத்துக்கு நம்மளால் எவ்வளவு தயாரிக்க முடிகிறது என்று கேட்டால் வெறும் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12 விமானங்கள் தான் நம்மளால் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதும் 2025 அதை நாங்கள் 18 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், வருடத்திற்கு 18 தேஜஸ் ரக விமானங்களை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி உருவாக்கக்கூடிய விமானங்கள் இந்தியாவினுடைய விமான தேவைக்கு ஒத்து வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏணி வச்சாலும் எட்ட முடியாது. அதே நேரத்தில் இந்தியா இன்னும் சில நாடுகளுடன் இன்னும் சில நிறுவனங்கள் கூட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. குறிப்பாக லாக்ஹீட் மார்டின் கூட C-130J சூப்பர் ஹெர்குலஸ் அப்படிங்கிற விமானத்தை இந்தியாவிலேயே லைசன்ஸ் வாங்கி இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகளும் நடந்து வரத்தான் செய்கிறது. இப்போ அடுத்தபடியாக நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாய் Su-30 MKI ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணி நாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த பிரச்சனை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் CAATSA அப்படிங்கிற அந்த கேட்ஸா அப்படிங்கிற சட்டத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்ஸா அப்படின்னா கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க, ஏதாவது ஒரு நாடு செயல்படுதுன்னா அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா செயல்படும். அமெரிக்காவுக்கான நட்பு நாடுகள் அந்த நாட்டை எதிரியாக பாவிக்க வேண்டும். அமெரிக்கா போடக்கூடிய பொருளாதார தடையை எல்லா நாடுகளும் என்ன செய்யணும், சம்மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கேட்ஸா. ஸோ இதன் அடிப்படையில் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ரஷ்யா கூட பொருளாதார தடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதுனாலையோ என்னவோ நிறைய நாடுகள் ரஷ்யாவினுடைய டீலை வாபஸ் பெறுகிறார்கள். குறிப்பாக எகிப்தா இருக்கட்டும், Su-35S அப்படிங்கிற விமானத்தை வாங்குவதா இருந்துச்சு, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க. இந்தோனேஷியா Su-35 ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க. பிலிப்பைன்ஸ் Mi-17 இருக்கட்டும், Mi-17I இருக்கட்டும், அந்த ஹெலிகாப்டர் ஆர்டர் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணாங்க. செர்பியாவை பொறுத்த வரைக்கும் S-300 S-400 அப்படிங்கிறது வாங்குவதை நாங்கள் நிறுத்திவிட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்தாங்க. இதெல்லாம் சில நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு பயந்து எடுத்த முடிவுகள். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ஸா சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நானும் ரஷ்யாவும் சில டீல் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ ரஷ்யாவிடமிருந்து S-400 இருக்கட்டும், இல்லாட்டி நான் முதலே சொன்ன மாதிரி Su-30 இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் உருவாக்குவோம். எங்களை எதிர்த்து இந்த நாடுகளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா யுத்தத்துக்கு பிறகு டீல் பண்ணக்கூடிய அந்த டீலிங்கை பற்றி தான் இந்த கேட்ஸா ஒப்பந்தம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் முன்னாடி இருக்கிற டீல்னால இந்தியாவால் என்ன செய்ய முடியும், Su-30 அப்படிங்கிறத உருவாக்க முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்திற்கான அந்த ஃபைட்டர் ஜெட்டை இப்போதும் நாம் பயன்படுத்தி வருகிறோம் என்று சொன்னால் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. MiG-21 ரக விமானங்கள் எடுத்து பாருங்களேன், இப்போதும் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். Su-30 அப்படின்னு சொல்லும்போது இந்தியா டிஃபென்ஸ் ரிசர்ச் விங் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த Su-30 அப்படிங்கிறத நம்ம உருவாக்கி வெளிநாடுகளுக்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுடைய திட்டம். ஒரே வருடத்தில் இந்தியாவால் 12 Su-30 MKI ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குனா இந்த விமானங்களை இந்தியாவே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இந்தியாவே பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இந்தியாவினுடைய விமானப்படை கொஞ்சம் அவங்களால ஸ்டேபிளாக நிறுத்த முடியும். இப்போ இந்தியாவினுடைய விமானப்படை நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 284 Su-30 MKI ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இதுவரையில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். 284 Su-30 MKI விமானங்கள் நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நம்மகிட்ட 24 ஸ்குவாட்ரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 12 ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறது இந்த Su-30 MKI ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாதி ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய இந்த விமானத்தையும் அதனுடைய டெக்னாலஜியும் நம்பி நாம் இருக்கோம். நாம் கொஞ்சம் அவுடேட்டடாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து டெக்னாலஜிக்கலி நான் அவுடேட்டட் அப்படின்னு சொல்கிறேன். ஃபைட்டிங் மெத்தட்லையோ ஸ்ட்ராட்டஜிக்கலையோ அவங்களுடைய மூமெண்ட்லையோ பிளானிங்லையோ நாம் செகண்டு தேர்டு அப்படிங்கிறதெல்லாம் யாரும் தீர்மானிக்க முடியாது. அது அந்த யுத்த காலத்தால் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஜாகுவார் MSI இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 130 இருக்குது. அது யுனைடெட் கிங்டம் அந்த நாட்டினுடையது. MiG-21 இருக்குது, 127 இருக்குது, அது சோவியத் யூனியனுடையது. MiG-29 இருக்குது, 65 பீசஸ் இருக்குது, அது சோவியத் யூனியனுடையது. மிராஜ் 2000 இருக்குது, அது 44 எண்ணம் இருக்கிறது, அது பிரான்சினுடையது. ரஃபேல் இருக்குது, 36 ரஃபேல் இருக்குது, அதுவும் பிரான்சினுடையது தான். Su-30 MKI அப்படிங்கிற விமானம் இருக்குது, அது 266 இருக்குது, அது ரஷ்யா லோக்கலி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது. தேஜஸ் அப்படிங்கிறது ஒரு 32 விமானங்கள் இருக்குது. இதுதான் நம்முடைய விமானப்படையினுடைய விமானங்களுடைய எண்ணிக்கை.
இதில் நான் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, லோக்கலி ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி 30 MKI அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த லோக்கலி ப்ரொடியூஸ் அப்படிங்கிறத யார் இன்னும் தடை கொடுக்க முடியல, அமெரிக்காவால் கொடுக்க முடியாது. அப்போ இந்தியா என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இன்னும் அதிகமாக MKIயை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பல நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது, இதனால் ரஷ்யாவுக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. Su-30 அப்படிங்கிற விமானம் Su-27 ஒரு அம்சத்தை கொண்டு இருக்கக்கூடிய விமானம் அப்படின்னு சொல்லலாம். பட் Su-30 விமானம் இறங்கிய போது அதுதான் வைட்லி கன்சிடர்ட் த மோஸ்ட் கேப்பபிள் ஃபைட்டர் ஜெட் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்ற அந்த பெருமை மிக்க ஒரு விமானம் தான் இந்த Su-30 MKI விமானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கனவு ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட இதற்காகவே இப்போது 400 நிறுவனங்கள், டெடிகேட்டடாக பிரைவேட் நிறுவனங்கள் நம்ம இந்திய அரசாங்கத்து கூட, இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செக்டார் கூட ஒப்பந்தங்கள் போட்டு அவங்களும் அவங்களுடைய உதிரி பாகங்கள்லாம் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நாம் யங்ஸ்டர்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்டாக கொஞ்சம் மாறிட்டு இருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் டிலே தான். பட் ஓகே, எதுவுமே இல்லாததுக்கு இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. இதனால் நம்முடைய ஃபைட்டர் ஜெட்டுக்கு இல்லாட்டி நம்முடைய விமானப்படைக்கு தேவையான விமானங்களை உடனடியாக நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், அதற்கான லைசன்ஸை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். பட் அதை ஸ்பீடப் பண்ணுற வேலையை நம்முடைய அரசாங்கமும் நம்முடைய டிஃபென்ஸ் செக்டாரும் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் Su-27 ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வழியாக படித்து அதுலேருந்து அவங்களுடைய புதிய விமானத்தை உருவாக்குனாங்க சீனா. அதை J-20 அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ சீனா அதுலேருந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக மாறி இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த Su-27 இவங்களால் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸில் மிக முக்கியமான விமானங்களை சேர்க்க முடியும் என்றால் நாமும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். 400க்கும் அதிகமான நிறுவனங்கள் நம்ம கூட இருக்காங்க, நமக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியா கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த விமானங்களுடைய விலை பாதிக்கும் மேலே, அதாவது ஒரு 30 மில்லியன் அமெரிக்க டாலராக ரஷ்யாவில் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் அதை ப்ரொடியூஸ் பண்ணால் அது 60 மில்லியன் அமெரிக்க டாலராக மாறுகிறது. ஏன்னா பொதுவான அந்த ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கு தேவையான என்ஜின்ஸ், முக்கியமான அந்த என்ஜின்ஸ் எல்லாமே எங்கேருந்து வர வேண்டும், ரஷ்யாவிலிருந்து தான் வர வேண்டும். உதிரி பாகங்கள் அப்படிங்கிறது இந்தியா தயாரித்து இந்தியாவே அதை என்ன செஞ்சிருவாங்க, இந்தியாவுக்கு தேவையான அந்த விமானங்களை உற்பத்தி செய்து கொள்வார்கள். ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் இந்தியா இருந்தால் கூட இந்தியாவால் மிகப்பெரிய அளவுக்கான வான்படை தாக்குதலை, இல்லாட்டி அமெரிக்கா, சீனா இப்படின்னு சொல்கிற பல நாடுகளுடைய வான்படை தாக்குதலை தாக்குப்பிடிக்க வேண்டும் என்றால் நம்ம வான்படை நம்முடைய விமானப்படைக்கான அந்த அந்தஸ்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். நிறைய R&D ஒர்க்கு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சரிப்பா, ஃபஸ்ட்டு நீ துருக்கியை பற்றி பேசின. துருக்கியும் ரஷ்யாவும் பேசிக்கொண்டார்கள், பிரிக்ஸுக்குள்ளே நீ சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துருக்கி சொன்னாங்கன்னு சொன்னேன். அடுத்ததாக இல்லை நம்ம சேர்க்க முடியாதுன்னு இந்தியா சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்போ அதே துருக்கி தான் ஈரான்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. நான் இப்போ ட்ரோனில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன். Su-30 Su-35S அப்படிங்கிறத நாம் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஈரான் வச்சு உருவாக்கலாம், இல்லாட்டி ஈரான்ட்ட அவங்க உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிடலாம் சொல்லி அந்த ரிப்போர்ட்டை வெளியில் விடுறாங்க. அப்போ துருக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரோன் ஸ்ட்ரக்சரில் பெருசாக இருக்காங்க. ஈரான் ஃபைட்டர் ஜெட்டில் பெரிதாக மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதற்கு ரஷ்யாவினுடைய உதவி தேவை. அந்த ரஷ்யாவினுடைய உதவியாகத்தான் Su-30 Su-35S அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கான லைசன்ஸை எங்களுக்கே தரணும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டுட்ருக்காங்க, ஈரான் கேட்டுட்ருக்காங்களாம். பட் ஈரானுக்கு இப்போ இந்த லைசன்ஸ் கொடுத்ததும் என்றால் கண்டிப்பாக அது சில சிக்கல்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ரஷ்யா நம்புகிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு நல்லதாக இருக்க போகுது, இல்லை இந்தியா உருவாக்கக்கூடிய Su-30 இருக்கட்டும், இன்னும் பல விமானங்களாக இருக்கட்டும், அதை எப்படிலாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க, இதனால் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து வேறொரு பதிவில் பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 10 பொருளும் உங்கள் வீட்டு குழந்தைக்கு வேணும்னா kidsbestie.com போங்க, கீழே அதுக்கான லிங்க் இருக்குது. 689 rupeesக்கு உங்களால் வாங்க முடியும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.